கடலூரில் வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்னைக்கு திடீர்னு வந்து விஜய் வந்து பிரச்சாரத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. தப்பி ஓடி தலைமறைவாகிறது தான் விஜயோட கேரக்டர். நல்ல வேலை எலெக்ஷன் சீக்கிரம் வந்துச்சுன்னா போதும்ட்டான், அடுத்தப்புறம் நம்ம பாட்டுக்கு போய் பொத்தி படுத்துடலாம். இது என்னென்ன வெயிலில் கூப்பிட்றான், அதை கூப்பிட்றான், இங்கே வந்து பிரச்சாரம்ன்றான், என் பெரிய தலைவலியாக இருக்குது விஜய்க்கு எப்படின்னா வீட்டிலேயே சொகுசாக படுத்துக்கிட்டு சும்மா வந்து அப்படின்னு கையை காட்டினோடனே இவருக்கு தமிழ்நாடு பூரா ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர். பாண்டிச்சேரி போய் தான் கடலூர் போகணும் இவங்களுக்கு அவன் சொன்னான்னு தெரியல. மகாபலிபுரம் ரைட் எடுத்து ஜிஎஸ்டி அப்போ அடிச்சு நேராக போய் இப்போ திண்டிவனத்துலேருந்து லெஃப்ட் அடித்தா இப்போ கடலூர் போகலாம், இல்லை விழுப்புரம் போய் போக முடியாது. இவர் வந்து பாண்டிச்சேரி வழியாக தான் இவர் குதிப்பேன்ற மாதிரி அவன் பாண்டிச்சேரி வழியாக அவனை போச்சுனான். எவன் மலையாக பழைய போட்டு இன்னும் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜெயிக்கணுன்றது தான் அந்த தற்கொலையோட. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அண்ணா, ஒரு காமராஜர், ஒரு எம்ஜிஆர் தானா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட இயக்கம் எனக்கு புரியுது. இவர் என்ன போகிறாருமா, அதாவது அண்ணா, எம்ஜிஆர், காமராஜர் இவங்களோட வரிசையில் வந்து அடுத்து நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இல்லை அதை தான் சொல்லு பார்ப்போம், தைரியமான ஆளாக இருந்தா அப்படின்ற மாதிரி தான். நீ ஒரு அனாமத்து ஏதோ இப்போ தற்கொலையே அவங்க கத்திக்கிட்டு தான் நீ வந்து ஆடுற டான்ஸுக்கும் விஜயெல்லாம் வந்து ஒரு என்னென்னா இந்த தேசத்துக்கு பிடிச்ச ஒரு கேடுதான். நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் வந்து பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே வந்து நல்லா இருப்போம். அதே மாதிரி வந்து விவசாயிகள், மீனவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே வந்து நல்லா இருப்போம். சின்ன வயசில் ஜப கூட்டத்துக்குலாம் போனால் தானே, ஜப கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க தெரியுமா. விஜய் கூடுறதால மன்னம் பாதிக்கப்பட்டவங்க 5 அறிவு படித்தவர்கள் தான். ஐயா வந்து முத்துராமலிங்கம் மாதிரி நாங்கள் உழைக்கிறோம். எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுங்க, புரியுதா. எதையாவது ஒரு நோட்டை பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு வாட்சி விடுறேன். 5 நிமிஷம் பேச சொல்லுங்கள் இவரை பற்றி, முத்துராமலிங்க அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசியா பார்ப்போம். 2 நிமிஷம் அவர் விளக்கம் கூடிய யார் வரும்னு சொல்லி பார்ப்போம். பேப்பரில் எழுதி கொடுத்து வச்சு வாசிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். சார் வணக்கம். தேர்தல் கமிஷன்கிட்ட பவர் வந்ததுக்கப்புறம் விஜய் வந்து சூறாவளி பிரச்சாரம் பண்ணுவார், ஒவ்வொரு கிராமமாக சென்று பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தார். ஆக்சுவலாக தொடர்ந்து வந்து 3 நாளைக்கு ஒரு வாரம் தான் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்புறம் அதே போல் வந்து அடிக்கடி பிரச்சாரத்தை வந்து பிளான் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து கடலூரில் வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கி திடீர்னு வந்து விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக எப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி நடக்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா தப்பி ஓடி தலைமறைவாகிறது தான் விஜயோட கேரக்டர். எப்படியா தப்பிச்சிட்டோன்னா போச்சு, நல்ல வேலை எலெக்ஷன் சீக்கிரம் வந்துச்சுன்னா போதும்ட்டான், அடுத்தப்புறம் நம்ம பாட்டுக்கு போய் பொத்தி படுத்துடலாம். இது என்னென்ன வெயிலில் கூப்பிட்றான், அதை கூப்பிட்றான், இங்கே வந்து பிரச்சாரம்ன்றான், என் பெரிய தலைவலியாக இருக்குது விஜய்க்கு எப்படின்னா வீட்டிலேயே சொகுசாக படுத்துக்கிட்டு சும்மா வந்து அப்படின்னு கையை காட்டினோடனே இவருக்கு தமிழ்நாடு பூரா ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்றதான் விஜயோட எண்ணமாக இருக்குது. தற்கொலைகளும் வந்து என்ன பண்ணுறான்னா எதுக்காக பின்னாடி போகிறான், எதுக்காக இது பண்ணுறான்னு தெரியல. அந்த தற்கொலைலாம் அடுத்த ரவுண்டு ஓடி போயிடுவாங்க, புரியுதா. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடலூருக்கும் பாண்டிச்சேரி போய் தான் கடலூர் போகணும் இவங்களுக்கு அவன் சொன்னான்னு தெரில. நீங்கள் ஈசிஆர்லேயே அப்படியே போகணுன்னா கூட, புரியுதா உங்களுக்கு, மகாபலிபுரம் ரைட் எடுத்து அப்படியே நம்ம ஜிஎஸ்டி அப்போ அடிச்சு நேராக போய் இப்போ திண்டிவனத்துலேருந்து லெஃப்ட் அடித்தா இப்போ கடலூர் போகலாம், இல்லை விழுப்புரம் போய் போக முடியாதா கடலூருக்கு. இவர் வந்து பாண்டிச்சேரி வழியாக தான் இவர் குதிப்பேன்ற மாதிரி அவன் பாண்டிச்சேரி வழியாக அவனை போக சொன்னான். கடலூர் எங்கே இருக்குது, பாண்டிச்சேரி எங்கே இருக்குது. நீ ஈசிஆரில் உன் வீட்டு பக்கமாக போகணுன்னு நினச்சேன்னா பாண்டிச்சேரி தாண்டி தான் போகணும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து என்னென்னா விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணல, தப்பி ஓடி தலைமுறை வாங்கணும். எப்படியோ எலெக்ஷன் முடிஞ்சா சரி, நம்ம ஜெயிச்சா சரி, நான் வரமாட்டேன், நீங்கள் ஏதாவது பொய்யை சொல்லி உருட்டி ஓட்டை போட்டுருங்க. எவன் மேலேயா பழியை போட வேண்டியது, எவன் மேலேயா பழியை போட்டு தப்பிச்சுட்டு நான் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஜெயிக்கணுன்றது தான் அந்த தற்கொலையோட முக்கியமான நோக்கம். கூட இருக்கவங்களும் அதே தான், இந்த ஆதவ அர்ஜுனா போன்ற அடியாட்களும் அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவன் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு தலையாட்டிட்டு எல்லாத்துக்கும் திமுக காரணம், அவன் காரணம், எலெக்ஷன் கமிஷன் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படியும் பிடிச்சி போட்டுருவாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அழிச்சிடுவாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ பிரச்சாரத்துக்கே வந்து வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காரு அப்படின்னா, இப்போ அரசியலுக்கு மட்டும் அவராக வந்திருப்பாரா, இல்லை யாராவது அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி வர? அது இல்லை, அது வந்து பேராசையின் காரணமாக தான் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகணும், வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு முதலமைச்சர் ஆகுது எப்படி, இதெல்லாம் போடுவாங்க. 30 நாள் ஹிந்தி படிப்பது எப்படி, தெலுங்கு படிப்பது புக்கு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி முதல்வராக எப்படி, நடிகராக இருந்து முதல்வராக எப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்துருக்கு. அந்த 30 நாள் புக்கை வாங்கி எந்த மொழியுமே கற்றுக்க முடியாது. பேருக்கு வேணால் 2 வார்த்தையை வேணால் கற்றுக்கலாம், புரியுதா அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் விஜயோட வாழ்க்கையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. விஜயெல்லாம் வந்து ஒரு என்னென்னா இந்த தேசத்துக்கு பிடிச்ச ஒரு கேடு காலம், தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு தர்த்தரம். அதெல்லாம் இந்த எலெக்ஷனோட முடிஞ்சிச்சுன்னா நல்லது அப்படின்னு தான் நம்ப. திருநெல்வேலி கூட்டத்தில் விஜய் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அண்ணா, ஒரு காமராஜர், ஒரு எம்ஜிஆர் தானா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட இயக்கம் எனக்கு புரியுது, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இவர் என்ன போகிறாரம்மா, அதாவது அண்ணா, எம்ஜிஆர்,
காமராஜர் இவங்களோட வரிசையில் வந்து அடுத்து நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு. இல்லை அதை தான் சொல்லு பார்ப்போம் தைரியமான ஆளாக இருந்தா அப்படின்ற மாதிரி தான். நீ ஒரு அனாமத்து ஏதோ இப்போ தற்கொலையே அவன் கத்திட்டு திடுறான். நீ வந்து ஆடுற டான்ஸுக்கும் உன் கூட இருக்கணுன்றதுக்காக பல பேர் ஆசைப்பட்றாங்க. உன் கூட இருக்கணும் மீன்ஸ் செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கேயே இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த இதில் அந்த பைத்தியம் முடிச்சு போய் இருக்காங்க. அது அந்த பைத்தியம் தீந்துடும். எலெக்ஷன் முடிஞ்சு அடி வாங்கினாங்கன்னா ஒன்றுமே இல்லையா, ஜெயிக்கவே இல்லையா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீ வரமாட்ட வெளியவே. ஏன்னா எலெக்ஷன் டயத்துலேயே வராதால் நீ வரப்போறியா இல்லை மக்களுக்காக எதாவது செய்ய போறியானா ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த எலெக்ஷன் வரையும் பொறுத்து இருந்தால் போதும். பொறுத்து இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் போயிடும். அதே போல் வந்து அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப வந்து திருப்பி வந்து அதை ஒரு சர்ச்சையாக மாறி இருக்குது. அதாவது நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே வந்து நல்லா இருப்போம். அதே மாதிரி வந்து விவசாயிகள் மீனவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து திடீர்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சார கூட்டத்தில் இல்லை ஒரு கிறிஸ்டியன் கூட்டத்தில் போயிட்டு வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். சின்ன வயசில் ஜப கூட்டத்துக்குலாம் போனால் தானே ஜப கூட்டத்தில் பார்த்துருப்பேன். ஜப கூட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க தெரியுமா. தினகரன் பால் தினகரன்லாம் இருக்கும்போதெல்லாம் அதே டைப்பில் தான் இப்போ கூட்டுறாங்க. அதாவது விஜய் கூடுறதால மன்னம் பாதிக்கப்பட்டவங்க இந்த 5 அறிவு படைத்தவர்கள் தான் கூடுறாங்க. ஸோ அவங்க எல்லாமே இருப்பாங்க, போட்டு குத்துன்னு குத்தி வைப்பாங்க. மொத்தத்துக்கு ஏறினாலும் தண்ணி ஏறாது. அதாவது ஒரு குடத்தில் எத்தனை கல்லை போட்டாலும் பாதி தண்ணி தான் வருன்ற மாதிரி ஒரு 10-12% ஓட்டு வாங்கிட்டு அதோட அவங்களும் போயிடுவாங்க இவங்களும் போயிடுவாங்க. அந்த எலெக்ஷன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து என்ன மாதிரி உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறது வந்து ஐயா வந்து முத்துராமலிங்கம் மாதிரி நாங்கள் உழைக்கிறோம். எனக்கு அவங்க யாருன்னே தெரியாதுங்க, புரியுதா. எதையாவது ஒன்று நோட்டை பார்த்துட்டு பேப்பரை பார்த்துட்டு வாட்சி விட்றேன். 5 நிமிஷம் பேச சொல்லுங்கள் இவரை பற்றி, முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசியா பார்ப்போம். 2 நிமிஷம் அவர் விளக்கக்கூடிய யார் வரும்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ஒன்றுமே தெரியாது, சும்மா பேப்பரில் எழுதி கொடுத்த வச்சு வாசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. ஏதோ கடமைக்கு போயிட்டுருக்காங்க. எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அந்த தத்திரியம்லாம் போயிடும் தமிழ்நாட்டை விட்டு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வாக்குப்பதிவு நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 24ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் இந்த தத்திரியத்தெல்லாம் முடிச்சு விட முடியும். இல்லைன்னா தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சாபக்கேடு இதெல்லாம் வந்து இந்த ஆதவர்ஜனா போட்டுறது இந்த டிக்கெட்டுகளை பூராத்தையுமே நம்ம எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ போலிங் அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா தான் ஒரு 15 நாள் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு விடிவு காலம் தமிழ்நாட்டுக்கு பிறகு அதோடு முடிச்சு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பிஜேபிக்காரன் பார்த்துக்குவான். எப்படி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, நெருக்கடி கொடுத்து டோட்டலாக காலி பண்ணி கட்சியை காலி பண்ணி விட்டுருவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க வந்து நாங்கள் தேர்தலுக்கு அப்புறம் விஜயோட வந்து பேசி ஆட்சி அது வந்து என்னன்னா திடீர்னு ஜெயிச்சா ஏதாவது விட்டால் போட்டு வைக்கணுன்னு இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி போனால் ஓட்டு விழுகாது. அதனால் 2 விஷயத்தையும் பார்ப்பாங்க அவங்க வந்து என்னென்னா, ஒன்று விஜயை கெடுத்து விட்றதுக்காக நானும் விஜய் ஒன்றுன்னு சொல்கிறது ஒன்று. அப்படின்னா புரிஞ்சுக்குவேன், போட மாட்டான், பிஜேபி பி டீம் தான் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இன்னும் ஒரு காரணம், அதே மீறி ஓட்டு போட்டாங்கன்னா மைனாரிட்டிகள் ஓட்டு வந்து திமுகவுக்கு கொடுக்காமல் விஜய்க்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு காரணம். 3வதாக அவங்க யாரை வேணாலும் சேர்த்துக்குவான். பிஜேபிக்காரனுக்கு கொள்கையே கிடையாது. அவனுக்கு தேவை சீட்டு, காசை வாங்கிட்டு எவன் சேர்ந்தாலும் அவனை சேர்த்துக்கிட்டு கூட்டணி அமைக்கிறது அவங்களோட. ஏற்கனவே கடந்த காலத்தில் அவங்க எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு இடத்த போட்டு வைக்கிறாங்க. திருச்சாவுக்கு ஒரு இடத்த போட்டு வைப்பாங்க, விஜய்க்கு ஒரு இடத்த போட்டு வைப்பாங்க. அதே போல் வந்து அவர் வந்து அந்த கூட்டணி விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தார். கூட்டணி விஷயத்தை பற்றி, அதாவது வந்து திமுகவோட கூட்டணி வந்து டாப் டு பாட்டம் வந்து கலகலத்து போயிருக்கு. காங்கிரஸ் வந்து காசை வாங்கிட்டு போன காங்கிரஸ் தான் வந்து திமுகவோட இருக்குது, உண்மையான காங்கிரஸ் வந்து எங்கே கூட இருக்குது அப்படின்ற மாதிரி பேசி வச்சுருந்தாரு. அதுக்கு இன்றைக்கி வந்து காங்கிரஸ் தரப்புலேருந்து கண்டனம்லாம் எடுத்திருக்காங்க. இன்னும் இதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் சீன்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி அவர் வந்து? இல்லை, அப்போ ராகுலே கூட சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த அசோக் சக்கரவர்த்தியா ஒருத்தர் இருக்காங்க, பிரவீன் சக்கரவர்த்தி, இன்னும் சில பேர்லாம் வந்து விஜயோட சேரணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்காங்க. தத்தையும் முடிச்சது இப்போ இதோட முடிஞ்சு போயிடாது. அவங்களுக்கு அடுத்த டைம் சீட்டும் கிடைக்காது, தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க தலை காட்டவும் முடியாது. திருப்பி எம்பி எலெக்ஷன்லலாம் வந்து அந்த பார்ட்டிகள் 3-4 பேர் விஜயோட ஆதரவாளர்கள் இருக்காங்க. உள்ளே இருந்து ஆட்டையை கலைச்சி விட்டு காங்கிரஸையும் ஒழிச்சு கட்டி திமுகவை காலி பண்ணணுன்னு ஒரு கும்பல், பிஜேபி சார்பு காங்கிரஸ் கும்பல் இருக்குது. அந்த கும்பலை அடுத்து இதோட அதை ஆக்சுவலாக வந்து இந்த பெருந்தலைவர்கள் இவங்களோட பிரச்சாரம், ஆதவர்ஜனா விஜய் பண்ணுற பிரச்சாரம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அவங்களோட வேட்பாளர்கள் வந்து புது டெக்னிக்லாம் கொண்டு வராங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ் அரசியலில் பார்க்காத மாதிரி ஒத்தையாக நடந்து போய் வந்து பிரச்சாரம் பண்ணுறது, அடுத்து வந்து விஜயோட பொம்மையை தூக்கி வச்சுக்கிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறது, அப்புறம் வந்து லூஸ் தானேங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. விசில் உனக்கு என்னப்பா லூஸுன்னு சீமான் சொன்ன டைலாக்லேயே முக்கியமான டைலாக் அது. உனக்கு என்னப்பா பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்ற தான் அவங்களோட கதை. ஓகே, எல்லாம் இன்னும் ஒரு 10 நாள் வந்து நம்ம வந்து 10 நாள் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கனாலே எல்லாமே காணாமல் போயிடுவாங்க. எல்லாம் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். ஓகே, எல்லாம் ஓடி போயிடும் அவரை விட்டு. அடுத்து விஜய் அவர்கள் வந்து எப்பப்பெல்லாம் வெளியே வராரு, இல்லை தொடர்ந்து வெளியே வருவாரா, அவரோட தேர்தல் கிளம்பி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மிக்க நன்றி.